வந்திருக்க பிரசன்ட் மீடியா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் என் ஃப்ரெண்டு விஜய் எல்லாரும் சேர்ந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த படத்தை கொண்டு வந்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதுவும் ப்ரொடியூசரும் புதுசு, நானும் புதுசு, ஸோ டீமும் புதுசு, அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்தை பிஸ்னஸாக ப்ரெசென்ட் பண்ணி படத்தை வெளியில் கொண்டு வர்றது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களோட இவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், இந்த ரிலீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத் ஆக்குனது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் சாருக்கு. ஸோ சொன்ன மாதிரி அவர் வந்து படத்தோட பிகினிங்கில் நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் விஷஸ் வாங்கணும். ஸோ விஷஸ் வாங்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை. ரொம்ப சின்னதாக நம்ம ஒன்று பண்ணுறோம், என்னவோ பண்ணுறோம், அது எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட அன்றைக்கி விஷ் வாங்கும் போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆச்சு. என்னன்னா, கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு வகையில் படம் பார்த்துருவாரு. ஸோ அட்லீஸ்ட் அவர் படம் பார்க்கும் போது ஒரு குவாலிட்டி இருக்கணும் படத்தில். ஸோ அதுக்காகவாவது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ கடைசியில் அவர் வந்து படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவார் நான் நம்பவே இல்லை. ஸோ ஒரு நாள் கேஷுவலாக படம் பார்க்க வந்தாங்க. அவர், கலை சார், அவங்க டீம் எல்லாருமே படம் பார்க்க வந்தாங்க. ஸோ வந்துட்டு அவர் வந்து படம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். ரொம்ப நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்பவே முடியல. உண்மையிலே நான் அவர்கிட்ட ஒரு 2 முன்னாடி கேட்டேன், சார் உண்மையிலே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கான்னா ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சொன்னது மாதிரி அவர் படம் பிடிச்சிருக்கேன். இல்லை அவர் வந்து பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு, நீ இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ சரி ஓகே, அதுவும் நாங்கள் கேஷுவல் தான், உண்மையாக ஓகே பப்ளிக்காக எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு விட்டோம். பட் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு 10 மணி வரைக்கும் காலி என்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ராஜு உங்களுக்கு யாராவது பேசினாங்களா அப்படின்னாரு. இல்லை சார், இல்லை நான் எதுவும் பேசல அப்படின்னா. இல்லை எனக்கு இப்போ தான் எஸ்கே சார் கூப்பிட்டாரு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 3-4 மாதம் இருக்கும். பட் திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசினதா சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த 10 மணி நைட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இப்போ நம்ம நம்பலாம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு, யார் சொல்கிறது நம்ம கேட்க வேணான்னு. அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணும் போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக இந்த படத்தை வந்து வெல்கம் பண்ணாங்க. கலை சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.